Hello everyone, welcome back to KSK's Cricket and today we are previewing KKR. So Mr. Shriram, what do you think about KKR squad? கேகேஆர் வந்து ஷர்துல் தாக்கூர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஃபெர்குசன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தாக்கூரை லாஸ்ட் இயர் அவங்க பெருசாக யூட்டிலைஸ் பண்ணல, அதனால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேபி ப்ரைஸ் டேக்காக கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர், பட் ஓகே, ஃபாரினர்ன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்டார்க்கு வந்து ஆல்மோஸ்ட் 25 crores பட்ஜெட் இறக்கி எடுத்திருக்காங்க. அதுதான் அவங்களோட மேஜர் பிக்கு. ஜேசன் ராய் அஸ் யூஷுவல் பர்சனல் ரீசன்ஸ்க்காக கிளம்பிட்டேன்ட்டாரு. ஸோ அப்புறம் இப்போ ஃபில் சால்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு. ஸோ ஓகே, ஐ மீன் லாஸ்ட் இயரோட ஸ்குவாட் தான் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு பிக் பூஸ்ட் தான், கேப்டனும் கூட. ஸோ அவங்க எப்படி விளையாடுறாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இனிஷியல் இம்ப்ரெஷனை கரெக்டாக சொல்ல முடியல. கிருத்தி, நீ என்ன நினைக்கிற அவங்க ஸ்குவாட பத்தி? அவங்க நல்ல ஸ்குவாடு. மிச்சல் ஸ்டார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு போன வருஷம் ஃபாஸ்ட் போலிங் வீக்னஸ் இருந்துச்சு. ஆனா ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா குட் யங்ஸ்டர் ஃபாஸ்ட் போலர்ஸ். அப்புறம் இந்த வருஷம் சேட்டன் சக்காரியாவும் மிச்சல் ஸ்டார்க் கொடுத்ததுனால அவங்க ஃபாஸ்ட் போலிங்கும் நல்லா டீசெண்டா டெவலப் பண்ணிருக்காங்க. ஸ்பின் ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான். பேட்டிங் கூட அவங்க அவங்க ஹோம் கிரவுண்டுக்கு சூட்டபிளான பேட்டிங். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர், சுரேஷ் ஐயர், நிதிஷ் ராணா குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். Squad ne பார்த்தோம்னா டீசென்டான ஸ்குவாட். So now let's see the probable playing 11, Mr. Shriram. ஃபில் சால்ட், வெங்கடேஷ் ஐயர், மனிஷ் பாண்டே, ஸ்ரேயாஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், சுனில் நரைன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, அப்புறம் ஸ்டார்க். மேபி ஸ்டார்க் 8th 7th கூட இறங்குவாரு, பட் 11th பிளேயரா சொல்றேன். ஸ்டார்க்கு இம்பாக்ட் பிளேயரா சுயேஷ் சர்மா வருவார் இன் பிளேஸ் ஆஃப் எய்தர் மனிஷ் பாண்டே ஆர் நிதிஷ் ராணா. இல்ல, எனக்கு கேட்டா மனிஷ் பாண்டே விளையாடவே வேணாமே. மனிஷ் பாண்டேக்கு பதிலா ஒரு நல்ல பேட்டர் இல்ல ஒரு நல்ல பவுலர் வரலாம். நல்ல பேட்டர் இந்தியன் பேட்டர் யாருமே இல்லையா? பவுலர் ஆடக்கூடாது, ஏன்னா அப்ப ஆண்ட்ரே ரசல் ரொம்ப முன்னாடி வந்துருவார். ஆமா, அப்போ அப்புறம் மிடில் என்ன சொல்றது, ஹிட்டிங் பிளேயர்ஸ் எல்லாமே 10th ஓவர்ல வந்துருவாங்க. ஆப்ஷன்ஸ் என்னன்னா கோனா பரத், மனிஷ் பாண்டே. சோ நீங்க மனிஷ் பாண்டே ஆடலன்னா உங்களுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. அதனால கேகேஆர்ல ரொம்ப வருஷம் விளையாடி இருக்காரு முன்னாடி. Yes. Okay. So Kritik, any changes? எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச் என்னதுன்னா, மனிஷ் பாண்டே வந்து நம்பர் 5 வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நிதிஷ் ராணா. ஏன்னா அவங்க வந்து நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 செட் சாலிட். அதனால நம்ம வந்து மனிஷ் பாண்டே நம்பர் 5 இறக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா மனிஷ் பாண்டே வந்து கேகேஆரோட அஜன்கியா ரஹானே மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் 3 வந்து என்ன அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு டப்புன்னு கிளம்பிடணும். அப்புறம் உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர்ல ஆப்ஷன் வேற இருக்கு. இதே ஒரு வாங்கடே இல்ல அகமதாபாத் பிச்சா இருந்தா நீங்க வந்து சேத்தன் சக்காரியா, மிச்சல் ஸ்டார்க் வச்சுட்டு ஹர்ஷித் ராணா கொண்டு வரலாம். உங்களுக்கு ஏதாவது டர்னிங் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்கன்னா நீங்க வந்து சுயேஷ் சர்மா கொண்டு வந்துக்கலாம். Yes. Mr. Shriram, strengths of this team? ஸ்ட்ரென்த் வந்து ஆப்வியஸா இப்போ பவுலிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆல்ரெடி அவங்க ஸ்பின் ஹெவி டீம் தான். ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து சுயேஷ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நல்லா தான் பண்ணாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் கிருத்தி சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் தான் அவங்களுக்கு பெருசா எடுபடல. அதே மாதிரி அவங்க பேட்டிங்கும் போன வருஷம் கிளிக் ஆகல. வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் ஆப்வியஸா இல்லவே இல்லை. ஓப்பனிங்ல இருந்து அவங்களுக்கு ஜேசன் ராய் தவிர யாரும் பெருசா கிளிக் ஆகல. ஸோ அது வந்து ஃபாலோட் பை த வீக்னஸ் ஆஃப் நிதிஷ் ராணாஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆல்சோ. ஸோ இந்த டைம் வந்து அது ஒரு சைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பிரெட்டி பேலன்ஸ் டீம் தான், பேட்டிங்கும் பவுலிங்கும். பட் ஆனா ஒரு சின்ன இது வீக்னஸ் நான் சொல்லிடுறேன். வீக்னஸ் வந்து இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து மறுபடியும் அந்த அவரோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து ரைஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதை பார்க்கணும். பேக் ஸ்பாசம்லயே விளையாண்டுருக்காரு மொத்த வேர்ல்ட் கப்பையும். ஆமா ஆமா ஆமா. இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ரெண்டுத்தையுமே சொல்லிட்டாங்க. இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு, டீசென்ட் மிடில் ஆர்டர். அப்புறம் 2 பவுன்சர் ரூல் வந்து இவங்க டீம் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஆண்ட்ரே ரசல், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா நிறைய ஷார்ட் பால் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பிளேயர் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க வெங்கடேஷ் ஐயர் கூட லாஸ்ட் இயர் ஃபுல்லா அவருக்கு அப்படிதான் டார்கெட் பண்ணாங்க. ஸோ ஷார்ட் பால் டீம் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அப்புறம் வந்து என்னதான் மிச்சல் ஸ்டார்க் இருந்தாலும் பேஸ் லைட்டா தான் இருக்கு.
அவ்வளோ ஹெவியா தெரியல. ஏன்னா இந்தியன் bowlers வந்து டொமஸ்டிக் bowlers தான் வச்சிருக்காங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அவங்களுக்கு. ஸோ வந்து மிச்சல் ஸ்டார்க் அது மட்டும் ஒரு அது பெரிய அது ஒரு வேலிடான பாயிண்ட். ஏன்னா ஸ்டார்க்கு ஆப்போனண்டா இதர் ஹர்ஷித் ராணா இல்ல சக்காரியா மாதிரி ஒரு பவுலர் தான் போடணும். எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா சூட்டபிளா இருப்பாரு. ஏன்னா 140K போடுற பவுலர். ஒன் அப்புறம் மோர் வந்து பாயிண்ட், நம்ம மிச்சல் ஸ்டார்க் என்னதான் 25 crores கொடுத்தாலும் he'll also be hit on conditions. கரெக்ட். So pace bowling, but ஆனா spin bowling is decent. என்ன கேட்டா I won't Not play decent, Sunil very Narine. good. Very good spin attack. செகண்ட் பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த லீக் வச்சிருக்காங்க. செகண்ட் பெஸ்ட் ராஜஸ்தான் டீம். And we know who has the first, RR. RR definitely. நான் I என்ன think கேட்டா Mitchell Stark has a என்ன Gasol கேட்டா I Kids would play என்ன கேட்டா I would play Mujibur Rahman in front of Sunil Narine. ஏன்னா முஜிபுர் ரஹ்மான் விளையாண்டாங்கன்னா இன்னும் ஸ்பின் ஹெவி ஆயிடும் அவங்களுக்கு. பிளேயிங்ல ஸ்டார்டிங் 11 இதுதான். டிபெண்ட்ஸ் ஆன் சுனில் நரேன்ஸ் ஃபார்ம். பட் சுனில் நரேன் வந்து கொல்கட்டால எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 மேட்சஸ் விளையாடிட்டாரு. அவரை கண்டிப்பா டிராப் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. அப்புறம் மிச்சல் ஸ்டார்க்கு கசாட் கிங்ஸ்டன் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தாங்க, அவரு ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஆமா. அதனால துஷ்மந்தா சமீரா இருக்காரு. அவரு நாட் அ பேட் ஆப்ஷன். மிச்சல் ஸ்டார்க் மாதிரி 140 கிளிக் பண்ணுவாரு, நல்ல பவுன்சர்ஸ் போடுவாரு. Yeah. So chances for playoffs of this team? 5, 6, 7 நாட் ஃபார் டாப் 4. பட் ஆனா கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் மாதிரி ஹேண்ட்ஸ் டவுனா இருக்காது. கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. Kriti? I think they will fight for top 4 and they can reach it. No, My rating not for this team are 7.85. 7.5. 7.85. Oh, you are keeping the benchmarks high. In the team, they cannot get it to the top 4, I guess. My 4th spot, a little chance, but they'll stay in the middle 5, 6, 7 range. For this video, friends, hope you like it. Share it to your KKR fans who are anticipating their victory. ஆவாது. Thank you. Bye-bye. Bye. KKR है तैयार.